நாங்கள் ரீசெண்டாக சென்னையிலேருந்து குற்றாலத்துக்கு ஒரு ரோட் ட்ரிப் போயிருந்தோம். அதில் எந்த ரூட் ஃபாலோ பண்ணோம், எங்கெல்லாம் பிரேக்ஸ் எடுத்துருந்தோம், டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அந்த ட்ரிப்புக்கு, நாங்கள் குற்றாலத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே என்னென்ன ஹேர்டில்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம், கடைசியில் குற்றாலத்துக்கு நாங்கள் ரீச் ஆனோமா இல்லையா, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு விளாகாக இந்த வீடியோவில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து குற்றாலத்துக்கு எப்படி போக போகிறோம் அப்படின்னா, திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் மதுரையில் திருமங்கலம் போயிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன்கோயில் இது வழியாக போயிட்டு போகிறோம். தென்காசி போய் குற்றாலம் போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. நம்ம வந்து கேளம்பாக்கம் அங்கே பைபாஸில் இருக்கோம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 hours 10.5 hours போட்டிருக்கு கூகுள் மேப்பில். ஈவினிங் ஒரு 6:30 அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகும்னா அதுக்கு மேலே ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே கண்டிப்பாக எல்லாம் வீக்கெண்ட்னால எல்லோரும் போவாங்க. நிறைய டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ 6:30க்கு மேலே ஆகிடும் ஈவினிங். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து சென்னை எப்படி கிராஸ் பண்ணி போக போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈசிஆர் வழியாக கோவலம் வரைக்கும் வந்துட்டோம். கோவலம்லேருந்து கேளம்பாக்கத்துலேருந்து திருப்பூரூர் போயிட்டு, திருப்பூரூர்லேருந்து செங்கல்பட்டு போய் இங்கேருந்து ஜிஎஸ்டி ரோட் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃபர்தராக திருச்சி வழியாக கண்டினியூ பண்ண போகிறோம். சவுத் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஈசிஆர் வழியாக அப்படியே வந்து கேளம்பாக்கம், திருப்பூரூர் வழியாக செங்கல்பட்டு வரைக்கும் போயிடலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போயிட்டு திருக்கழுகுன்றம் போகலாம். அது மதுராந்தகம் கிட்ட போய் ஜாயின் ஆகும். அது கொஞ்சம் சின்ன ரோடுன்றதுனால நம்ம இன்னைக்கு இந்த வழியாக போகிறோம். ப்ளஸ் அந்த வழியாக நிறைய வாட்டி போயிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து கேளம்பாக்கம் கிராஸ் பண்ணிவிட்டு திருப்பூரூர் கிட்ட போகிறோம். போர்டில் பார்த்தாலும் தெரியும் பாருங்க, திருப்பூரூர் மகாபலிபுரம், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. நம்ம ஓஎம்ஆரில் போயிட்டுருக்கோம். நம்ம ஏன் ஓஎம்ஆர் ரூட்லயே கூட இப்படி வந்து அது அங்க மெட்ரோ இது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போகுது இல்லையா, அதனால ரொம்ப டிலே ஆகுது. ரோடோடைய குவாலிட்டி டிஃபரன்ஸ் சேர்த்து பார்த்தியா? இப்போ ஈசிஆரில் நம்ம இவ்வளோ நேரம் வந்திருந்தோம், கோவலம் வரைக்கும் வந்தோம், எவ்வளோ நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. இப்போ இது வந்து ஓஎம்ஆரில் பாரு எவ்வளோ, அதாவது அந்த கம்பேரிட்டிவ்லி பார்த்தா ரொம்ப சுமாராக தான் இருக்குது இங்கே. அதனால் ஓஎம்ஆரை கொஞ்சம் வருஷங்களுக்கு அவாய்ட் பண்ணிடணும். அந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். சென்னையை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது ஈசிஆர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உடனே, ஈசிஆரில் இப்போ வந்து மகாபலிபுரத்துலேருந்து அந்த பாண்டிச்சேரி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓரளவு மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம வந்து அந்த ரூட் வழியாக பிளான் பண்ணலாம். அது வந்து அந்த மரக்காணம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து ஈசிஆர்லேயே போயிட்டு அங்கேருந்து நம்ம திண்டிவனம் வந்து ஒரு 2 lane ரோடு, அதுவும் நல்லா இருக்குது. அது வழியாக போய் திண்டிவனம் வரைக்குமே நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிடலாம் ஈஸியாக. இந்த ஜிஎஸ்டி வழியாக இந்த சென்னை சிட்டி சரௌண்டிங்கில் ஜிஎஸ்டி வழியாக போகச்சு நிறைய டிராஃபிக் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போகலாம். டைம் சேவராக இருக்கும் கண்டிப்பாக. அது மார்னிங் டைம்னால நம்ம வந்து திருப்பூர் டவுனுக்குள்ளே போயிடலாம். இல்லைன்னா திருப்பூருக்கு ஒரு பைபாஸ் இருக்குது, பைபாஸ் போயிட்டு சுற்றிட்டு வரணும் நம்ம. இல்லை, தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிற வீடியோவில் நம்ம எப்படி அந்த திருப்பூரூர் பைபாஸ் வழியாக போய் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி திருப்பூரூர் டவுனுக்குள்ளே தான் போகிறோம். டிராஃபிக் இருக்காது அப்படின்னு நம்பிக்கையில் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்பூரூர் அந்த டவுனுக்குள்ளே வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் போனால் உங்களுக்கு வந்து திருப்பூரூர் கோவில் வரும். ஒன்றுக்குள்ளே போனால் திருப்பூரூர் கோவில் இங்கே வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ரைட்டில் போனால் நமக்கு வந்து செங்கல்பட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த இடம் வந்து இங்கே வந்து அந்த பஸ் டெர்மினஸ் இருக்குது, அங்கே தான் கொஞ்சம் டிராஃபிக் எப்போவுமே இருக்கும். பட் மற்றபடி இந்த சிட்டிக்குள்ளே வரீங்கன்னா ஒன்றும், இந்த திருப்பூர் டவுனுக்குள்ளே வரீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ
24 கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டு இங்கேருந்து ரைட் சைடில் போனால். ஸ்ட்ரெயிட்டாக போனால் மகாபலிபுரம் 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நாங்கள் அடையார்லேருந்து கிளம்பிச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 இருக்கும். இப்போ டைம் வந்து 8:05. 35 நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே வரத்துக்கு. ஓகே, பரவாயில்ல தான் அது. ஸோ இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு 2 லேனாக இருக்கும், கொஞ்சம் தூரத்துக்கு வந்து 4 லேனாக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் வரும். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கிராமங்கள்லாம் இருக்கிற ஏரியாலெலாம் வந்து 4 லேனாக இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடி வந்து டோட்டலாக 2 லேனாக ரொம்ப யாருமே வராதபடி இருக்கும் ஒரு ரோடாக இருந்தது ஒரு காலத்தில். அதாவது ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போல்லாம் யாருமே வரமாட்டாங்க, டிராஃபிக் அதிகமாக இருக்காது, ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த ரூட் வந்து தெரிய ஆரம்பிச்சிது, பாப்புலர் ஆகிடுச்சு இந்த ரூட்டு. ஸோ இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது ஓகே. இந்த இடத்துலேருந்து 4 லேன் ஆரம்பிச்சிச்சு நமக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் 4 லேன் இருக்கும், கொஞ்சம் தூரம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் வச்சு 2 லேனாக மாறிடும். ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து 4 லேன் கன்வர்ஷன் பண்ணுறதுன்றது வந்து நாட் பெர்மிட்டட்னு நினைக்கிறேன். அது ஈஸியாக பெர்மிஷன் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த ஏரியா மட்டும் இன்னும் அப்படியே விட்டாங்க, 2 லேனாகவே அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டைம் வந்து இப்போது 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிட்டு நம்ம வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் போகிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வீக்கெண்ட்னால. ட்ராவல் பண்ணச்சு நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடம் முக்கியம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பயணம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு லைஃப்பில் நிறைய வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய ட்ராவல் பண்ணால் கூடவே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மெமரிஸ்லாம் நிறைய கிடைக்கும். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா காசு பணம் இதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் சேர்க்கணும். அதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா சலிச்சு போய்டும். ஆனால் நல்ல மெமரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ சேர்ந்தாலும் அது இன்னும் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம மனசு ஏங்கும். அதுக்கு ஒரு எண்டு கிடையாது. ஸோ நல்ல நல்ல மெமரிஸ்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ட்ராவல் பண்ணால் தான் அது கிடைக்கும். என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங் டெக்னிக். ஸோ கீப் ட்ராவலிங். நிஜமாகவே அந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க அந்த பிரம்மகுமாரிகள் வந்து அந்த ட்ரூப் அவங்க ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது. இன்னும் 2 தோசை, இட்லி, ஒரு பூரி சாப்பிட்டோம். நிஜமாகவே ஹோம்மேட் டச்சாக இருந்தது, எதிரே பார்க்கல. லஞ்சு ஸ்கிப் பண்ணலான்னு பார்க்குறோம், அதனால தான் இதை ஒரு பிடிச்சிட்டு வந்துட்டோம். பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிவன் கோவில் பேர் என்ன? அந்த ஊர் பேர் திருவடீஸ்வரம். அங்கே ஒரு கோவிலும் இருக்குது, சிவன் கோவில் இருக்கா, ரொம்ப ஃபேமஸான கோவிலாம். நான் இது வரைக்கும் வந்ததில்லை. இனிமேல் தான் நெக்ஸ்ட் டைம் ஃப்யூச்சரில் நம்ம வந்து அந்த இடம் போய் பார்க்கலாம். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் இது கிடையாது, கூகுள் பே கிடையாது, வெறும் கேஷ் மட்டும். கூகுள் பே, ஸ்வைப் எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் இருக்குது, ஃபுல் மீல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது போல இருக்குது. சொன்னால் 8 to 10 இயர்ஸாக இங்கே தான் இருக்கோம், நாங்கள் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னாரு. நல்லாயிருக்கு உண்மையிலே. நான் வந்து இந்த சைட் நீங்கள் வரீங்க அப்படின்னா, சவுத் சைட் போகிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த ரூட் வழியாக வரீங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து செங்கல்பட்டு ரூட் வழியாக வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்லாம் இந்த இடத்துல. செங்கல்பட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம. இப்போ இங்கேருந்து செங்கல்பட்டு வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரைட்டில் போனால் செங்கல்பட்டு வரும், லெஃப்டில் போனால் மகாபலிபுரம் வந்துடும்.
திருக்கழுகுன்றம், மகாபலிபுரம் அதெல்லாம் லெஃப்ட்டில் போனால் வரும். நம்ம வந்து இப்போ ரைட்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக செங்கல்பட்டு போகிறோம். ஓகே, இப்போ செங்கல்பட்டு டவுனுக்குள்ளே வந்துட்டோம். அந்த ரயில்வே ஃப்ளைஓவரில் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 10 hours இன்னும் காட்டுது டைம். இப்போ வந்து 9:20, நம்ம கிளம்பினது வந்து 7:30. நடுவில் ஒரு 40 minutes கிட்ட நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நிறுத்தினோம். ஸோ அந்த 40 minutes கழிச்சோன்னா 1 hour 10 minutes டிரைவிங் டைம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு. நம்ம சென்னை அடையார் திருவான்மியூர்லேருந்து. ஸோ இப்போ லெஃப்ட் சைட் போனோன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டியில் போய் ஜாயின் பண்ணிடலாம். டுவர்ட்ஸ் திருச்சி 7:20 தான் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹோட்டல் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு 2-3 இடத்துல பேசி வச்சுருக்கோம். பார்க்கலாம் எந்த ஹோட்டலில் போய் தங்குறோம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஜிஎஸ்டியோட ஜாயின் பண்ணுறோம். லெஃப்டில் போனால் திருச்சி. நம்ம சேனல்லே நிறைய வாட்டி இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஓகே, டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:30 ஆகிடுச்சு. 2 hours ஆயிடுச்சு நம்ம செங்கல்பட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வித் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஓகே, இதோட நம்ம வந்து அப்படியே ஜிஎஸ்டியோட மர்ஜ் ஆகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 kilometers மேலே இருக்கும் திருச்சி. ஒரு 4.5 hours ஆகிடும் கண்டிப்பாக. இங்கேருந்து திருச்சி பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அது வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் டிலே ஆகும் கொஞ்சம். இப்போ நம்ம வந்து கருங்குழி அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அது வழியாக போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாபலிபுரத்துலேருந்து திருக்கழுகுன்றம் வந்தால் ஜாயின் ஆகும் இந்த ஜிஎஸ்டியில். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 kilometers வந்து மதுராந்தகம் அப்படின்ற ஒரு ஊர் வந்துடும். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் வர வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருது. அதனால் டிராஃபிக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏற்கனவே இன்றைக்கி வீக்கெண்ட் அதிக டிராஃபிக்கு, கூடவே இந்த இதனால நிறைய டிராஃபிக் ஜாம் இருந்தது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:52. இங்கேருந்து 554 kilometers இருக்குது. 9 hours 30 minutes. நைட்டு 7:30 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது கூகுள். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அப்படின்னு. ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி அடிச்சுட்டு போகலாமா எப்படி? 2 hours ஆட்டம். செவிக்கு உணவு இல்லாத போது தான் சிறிது வெயிட் இருக்கும் வியப்படும். லஞ்ச் எக்கறது கொண்டு கிடையாது. ரொம்ப பட்னியோட வண்டி ஓட்டினா என்ன பிரச்சனை தெரியுமா? கண்ணில் ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது கண்ணை மறைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ரோடு விஷனை பசியோட ஓட்டக்கூடாது. பேஸ்ட் மாதிரி ஒன்று கண்ணில் ஃபார்ம் ஆகும். நம்ம கொலைப்பட்னியோட ஓட்ட போடலாம். கொலைப்பட்னியும் ஓட்டினா தான். ஆனால் வந்து இப்போ குடிக்க போகிற டீ வந்து ரோடில் நின்றுக்கிட்டே குடிக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் போயிட்டு நிறுத்திட்டு போங்க. இப்படியே காஃபி டீ டிஃபன்னு சாப்பிட்டு எப்போ போய் சேர்றது அங்கே? ஸோ இப்போ வந்து நம்ம மதுராந்தகம் ஊருக்கு வந்துட்டோம். இங்கே என்ன ஸ்பெஷல்? மதுராந்தகத்தில் ஒரு ஏரி இருக்குது, பக்கத்தில் வேடந்தாங்கல் சரணாலயம் இருக்குது. இவ்வளோதான். ரொம்ப நேரமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக இப்படியே தான் போயிட்டுருக்கோம். இல்லை சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறன்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது இங்கே ஓட்டுறது. ஓகே, சூப்பராக இருக்குது இந்த வியூ. வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் போகுது. அது பக்கத்துலேயே வந்து நம்ம ரோடு, ஜிஎஸ்டி ரோடு. இது வந்து மதுராந்தகத்துக்கும் மருவத்தூருக்கும் நடுவில் இந்த இடம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் கிராஸ் பண்ணின்னு தான் போகும் இந்த ரயில்வே ட்ராக்கு. நீ என்டையர் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே அப்படி தான் ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களில் வரும். இன்றைக்கி லாங் வீக்கெண்ட் கூட கிடையாது. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுக்காக நிறைய பேர் வராங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஒவ்வொரு சாட்டர்டேவும் இந்தளவு டிராஃபிக் இருக்காது. நம்ம நிறைய சாட்டர்டேஸ் போகிறோமே, இவ்வளோ டிராஃபிக்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணதில்லை. மேபி இந்த டைம் 9 மணிக்கு மேலே இவ்வளோ இருக்குமா? நம்ம போகிறதெல்லாம் 4:30-5 மணிக்கு கிளம்பிடுவோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் ரொம்ப லேட்டு. ஓகே, மதுரை இங்கேருந்து 363 kilometers இருக்குது. கண்டிப்பாக 6 hours ஆகும் இங்கேருந்து. ஸோ ஜிஎஸ்டி ரோடு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபுட்டுக்கு கவலையே இல்லை. கண்டினியூஸாக சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும், உளுந்தூர்பேட்டை வரைக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதுவும் இந்த ஏரியா, இந்த மேல்மருவத்தூர் ஏரியாலலாம் வந்து
ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து சாப்பாடு கிடச்சிடும், பிரச்சனையே கிடையாது. ஸோ மேல்மருவத்தூர் இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. திண்டிவனம் 32 கிலோமீட்டர். இந்த ரோடு வந்து ஒரு 6 லேனாவோ 8 லேனாவோ கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் வந்தாலும் அது வந்து தாங்கிடும், நம்ம ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணி போயிடலாம். பட் இன்னும் இது வந்து 4 லேனாகவே இருக்குது. முக்கியமான ரோடு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில். ஏன்னா சென்னையிலேருந்து போகிற அத்தனை கேரளாவுக்கு போகிறவங்களும் சரி, கன்னியாகுமரி போகிறவங்களும் சரி, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, ஈவன் பாண்டிச்சேரிக்கு போகிறவங்களும் சரி, இங்கே சேலம் போகிறவங்களும் சரி இந்த வழியாக தான் போவாங்க. கோயம்புத்தூர் போகிறவங்களும் இப்படி தான் போவாங்க. ஸோ எல்லோரும் இந்த ரோட்டில் போகச்சு. அட்லீஸ்ட் சென்னையிலேருந்து ஒரு உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் வரைக்குமாவது ஒரு 8 லேனாக கன்வெர்ட் பண்ணிடணும் சீக்கிரமாக அவங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அதை கிராஸ் பண்ணி போகிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் அந்த ட்ரெடிஷ்னல் வேரில் இருக்காங்க. திண்டுக்கல் இந்த இடத்துலேருந்து 320 கிலோமீட்டர்ஸ். ஆனால் நம்ம திண்டுக்கல் நம்ம போக தேவையில்லை, திருச்சி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதுரை போயிடுவோம். மதுரைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து அந்த நத்தம், அந்த தூரக்குறிச்சி வழியாக ஒரு ரோட்டு இருக்குது, இன்னொன்று வந்து மேலூர் வழியாக. ஸோ நம்ம வந்து மேலூர் வழியாக தான் போகிறோம். ஏன்னா அந்த இன்னொரு ரூட்டில் போனீங்கன்னா மதுரை சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு வந்து கட்டிட்டாங்க அந்த சைடில். பட் ஸ்டில் வந்து அது இருந்தாலும் இதுதான் ஃபாஸ்டர், மேலூர் வழியாக போகிறது தான் ஃபாஸ்டர். ஓகே, இன்றைக்கி வர ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா இது. இந்த இடம் பேர் வந்து ஆத்தூர். திண்டிவனம் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வர ஃபஸ்ட்டு NH டோல் பிளாஸா. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வரச்சே அந்த ECRல ஒரு டோல் பிளாஸா இருந்தது, அதில் கிராஸ் பண்ணி வந்துடுவோம். ஓகே டன். இப்போ நம்ம வந்து திண்டிவனம் பைபாஸில் போயிட்டுருக்கோம். டைம் வந்து 10:30 ஆகிடுச்சு இப்போ. ஸோ நம்ம கிளம்பி 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு திண்டிவனம் வரத்துக்கு. இன்னும் 9 ஹவர்ஸ், எக்ஸாக்டாக 9 ஹவர்ஸ் இருக்குது. 512 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டன்ஸ் வந்து அந்த 4 லேனாக தான் இருக்கும். மதுரை வரைக்கும் ரெகுலர் 4 லேனு. மதுரையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 4 லேன் தான். அதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லேன் தான். லாஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து 2 லேனில் தான் போகணும். ஸோ இதே மாதிரி தாங்க இருக்குது. டிராஃபிக் ஃபுல்லும் இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டராக இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம் நம்ம. ஓகே, இங்கேயும் ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனு. இங்கேருந்து திண்டிவனம் வந்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை போகிறதுக்காக ஒரு கனெக்ஷன் வரும். திருவண்ணாமலை, பெங்களூர் அப்படியே போயிடலாம் நம்ம. லெஃப்ட் சைடில் போனோன்னா, திண்டிவனம் வந்து லெஃப்ட் சைடில் போனோன்னா பாண்டிச்சேரிக்கு போகும். திருச்சி இங்கேருந்து 205 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் 43 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ அரௌண்ட் ஒரு இப்போ டைம் வந்து 10:30, 11 o'clock அந்த டைம் நம்ம வந்து விழுப்புரம் போயிடலாம். திருச்சி அங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ளைஓவரில் போகாமல் நம்ம அப்படியே இந்த சர்வீஸ் லைனில் போனோன்னா, லெஃப்ட்டில் போனால் பாண்டிச்சேரி வந்துடும். சர்வீஸ் லைனில் போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பி போனோம். பாண்டிச்சேரி அப்படியே நாகப்பட்டினம், சிதம்பரம், சீர்காழி, அது எல்லாத்துக்குமே ரோடு வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டுட்டாங்க இப்போ மேக்ஸிமம் சைடு அந்த சைடில். ஸோ நம்ம அந்த பக்கம்லாம் போனோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி போய்க்கலாம் நம்ம. ஸோ திண்டிவனம் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஜங்ஷன். இன்னொரு விஷயம், திண்டிவனத்துலேருந்து இன்னொரு மரக்காணமுக்கும் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடும் வந்து நல்ல ஸ்டேட் ஹைவே, நல்ல ரோடு அது. அது பார்த்திங்கன்னா ECRல போய் கனெக்ட் ஆகிடும். நீ ஏற்கனவே நான் இந்த வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு. சப்போஸ் நம்ம வந்து சென்னை சிட்டிலேருந்து உங்களுக்கு இது வரைக்குமே டிராஃபிக் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்த மாதிரி ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னா அந்த வழியாக நம்ம வந்து வந்துடலாம். பட் இப்போதைக்கு வரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து ரோட் அங்கேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு ECRல. ஸோ ஒன்ஸ் ECR வந்து சென்னையிலேருந்து மகாபலிபுரத்துலேருந்து மரக்காணம் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா, நம்ம ECR வழியாக மரக்காணம் வந்துட்டு அங்கேருந்து திண்டிவனம் வந்துடலாம். அதுவும் வந்து ஒரு பெரிய பைபாஸ் மாதிரி நினச்சிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து விக்கிரவாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதுக்கிட்ட வந்துட்டோம்.
இது வந்து விழுப்புரத்துக்கு ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி. இங்கேயும் ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக சர்வீஸ் லைனில் போயிட்டுருக்கோம். திண்டிவனத்துலேருந்தே வந்து ரோடு வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, டிராஃபிக்கும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பெரிய லெவல் நம்ம எதுவும் ஸ்டக் ஆகலை. ஸோ அடுத்த டோல் பிளாஸா வந்துடுச்சு. இப்போ வந்து விக்கிரவாண்டி டோல் பிளாஸா. 1 வேக்கு 105 ருபீஸு. பட் நமக்கு வந்து NHA அந்த ஆனுவல் பாஸ் இருக்கிறதுனால ஒரு கவுண்ட்டு மட்டும் குறையும். ஸோ விக்கிரவாண்டியிலேருந்து நமக்கு லெஃப்டில் போனோம் அப்படின்னா கும்பகோணம், தஞ்சாவூர்லாம் வரும். ஆனால் அந்த ரோடு வழியாக இப்போதைக்கு போகாதீங்க, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. வடலூர் வரைக்கும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். தஞ்சாவூர் டு சென்னை வீடியோவில் நம்ம அந்த அந்த ஆல்மோஸ்ட் அந்த செக்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணோம். விக்கிரவாண்டி வரைக்கும் வரல, நம்ம தஞ்சாவூர்லேருந்து வரைச்ச விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு நம்ம திரும்பிட்டோம். ரோடு நான் அவ்வளோ சூப்பராக இல்லை அப்படின்றதுனால. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த ரோடு வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் ரோடு வந்து ஜாயின் ஆகும் இந்த ஃப்ளைஓவருக்கு. ஸோ அந்த ரோடு வந்து 4 லேனாக ஃபுல்லும் கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டெல்டா ரீஜியன்ஸ் போகிறதெல்லாம் வந்து டிராஃபிக் வந்து இந்த ஜிஎஸ்டி வழியாக போகாது. இப்போ எல்லோரும் கும்பகோணத்துக்கு மோஸ்ட்லி போய் எப்படி வராங்க அப்படின்னா விருதாச்சலம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் விருதாச்சலத்துலேருந்து கும்பகோணத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வந்து வராங்க. அது எல்லாமே கட் ஆகிடும். இப்போ ஜிஎஸ்டி வழியாக இது இங்கேயே கட் பண்ணி போயிடுவாங்க எல்லோரும். ஓகே, இங்கேயும் வந்து ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் லைன்லேயே போயிட்டுருக்கோம். இது மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. சிலர்லாம் முடிச்சிருக்காங்க, ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. சிலர்லாம் இன்னும் முடிக்கிற ஸ்டேஜில், ஆரம்பிக்கிற ஸ்டேஜிலே இருக்குது. இன்னும் விழுப்புரம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், 8 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. திருச்சி வந்து 168 கிலோமீட்டர்ஸ். விழுப்புரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து திருச்சிக்கு எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 50% டிஸ்டன்ஸில் இருக்குது. மிடில் டிஸ்டன்ஸ் இது ஒரு 150 கிலோமீட்டர்ஸு, 160 கிலோமீட்டர்ஸு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து விழுப்புரத்துலேருந்து திருச்சி வந்து ஒரு 160 கிலோமீட்டர்ஸ். டைம் வந்து இப்போ 11:10, 3.5 hours ஆகிடுச்சு இது வரைக்குமே. சென்னையிலேருந்து கிளம்பி 3.5 ஹவர்ஸில் நம்ம வந்து விழுப்புரம் வந்திருக்கோம். இன்க்ளூடிங் ஒரு 1/2 hour 40 minutes நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அது இல்லைன்னா இன்னும் கம்மியாகிட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு 3 months முன்னாடி வந்திருந்தோம். அப்பயும் வந்து இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்தது. ஐ திங்க் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும். நெக்ஸ்ட்டு மேஜர் ஸ்பாட் வந்து இந்த ரோட்டில் வந்து உளுந்தூர்பேட்டை தான். உளுந்தூர்பேட்டைக்கு வந்து போனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து சேலம், கோயம்புத்தூருக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து விழுப்புரம் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். விழுப்புரம் பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் லைனில் லெஃப்டில் போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி போயிடலாம் விழுப்புரத்துலேருந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி எல்லாம் போயிடலாம். ஒரு ரீசெண்டாக டெவலப் பண்ண ஒரு சிமெண்டட் 4 lane ஹைவே அது. பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து சிதம்பரம், கடலூர், சிதம்பரம், சீர்காழி வரைக்கும் அந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே 4 lane தான். நீங்கள் கும்பகோணம், தஞ்சாவூர்லாம் போனோன்னா கூட அந்த வழியாக போகலாம் நம்ம. அண்ட் இந்த ரோடு, அந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கிரவாண்டியிலேருந்து வர விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் நேஷ்னல் ஹைவே அதுலேயும் கனெக்ட் பண்ணும். தஞ்சாவூர் போனோன்னாலும் அப்படி போயிடலாம். ஒரு 10 நிமிஷமாக நம்ம வந்து 10 நிமிஷமாக 20 நிமிஷமாகவே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டு இப்போ தான் வெளில வரோம். கொஞ்சம் ஒரு ஃப்ளைஓவரில் சர்வீஸ் லைனில் பயங்கர டிராஃபிக் ஜாமு. எங்களோட ஆக்சுவல் பிளானே என்னென்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக சாட்டர்டே, நேற்று ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே கிளம்பி நைட்டு வந்து திருச்சிக்கு வந்துட்டு மார்னிங் வந்து கிளம்பி, அதாவது சாட்டர்டே மார்னிங் கிளம்பி குற்றாலம் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்துடலாம், போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. பட் நேற்று எங்களால் கிளம்ப முடியாமல் போயிடுச்சு. எப்போவுமே வீக்கெண்டுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா
10 ஆச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். உளுந்தூர்பேட்டை டோல் பிளாஸா இது. வர வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜாமு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மாட்டினோம். இல்லை வீக்கெண்டு ட்ராவலே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு இன்றைக்கி வந்துட்டேன் நான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீலு எங்களுக்கு. இந்த டோல் பிளாஸாவில் பார்த்தீங்கன்னா 70 rupees ஒன் வேக்கு காரில் வந்தோன்னா. இந்த உளுந்தூர்பேட்டை டோல் பிளாஸா கிட்டே வந்தீங்கனாலே எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். கொய்யா, அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் எல்லாமே கிடைக்கும் இங்கே. இப்போ வந்து 200 kilometers நம்ம வந்து கடந்து வந்துட்டோம் சென்னையிலேருந்து. இன்னும் வந்து 433 கிலோமீட்டர் இருக்குது குற்றாலத்துக்கு. நைட் 7:40 தான் போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது. திருச்சி, மதுரை, திண்டுக்கல் எல்லாம் நேராக போக வேண்டியது தான். கொஞ்சம் தூரத்தில் போனவுடனே ரைட்டில் போனோன்னா நமக்கு சேலம் வந்துடும். சேலம் வழியாக சேலம் போகிற ரோடு வந்துடும். ரெகுலராக நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புறோம் அப்படின்னா இந்த உளுந்தூர்பேட்டையில் உடுப்பி ருச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் நிறுத்துவோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு கூட சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். டின்னர் சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட் செயின் அது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்தே அந்த உடுப்பி ருச்சி வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ஆல்மோஸ்ட் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே போயிருக்கோம் நாங்கள். ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு நம்ம வந்து தஞ்சாவூர், காரைக்குடி தஞ்சாவூர்லேருந்து வரைச்சே கூட அந்த ஒரு டைம் கூட நம்ம வந்து திண்டிவனத்தில் ஒரு உடுப்பி ருச்சி இருக்குது, அங்கே போயிருந்தோம். ஃபுட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும், இருந்தாலும் ஃபாஸ்ட் சர்வீஸ். ஆமாம். என்ன ஆர்டர் பண்ணாலும் 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். ஆமாம், அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நமக்கு வந்து திருச்சி, மதுரை எல்லாம் வரும். ரைட் சைட் சேலம் வரும். சேலம், கோயம்புத்தூர் எல்லாம் போகலாம். ஸோ நம்ம பழைய வீடியோஸில் இந்த நம்ம போகிற இந்த திருச்சி, மதுரை ரோடும் கவர் பண்ணியிருக்கோம். அந்த சைடு ரைட் சைட் போகிற சேலம், கோயம்புத்தூர் அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்கோம் 2-3 வாட்டி. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:20 ஆயிடுச்சு. கிளம்பியே கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் நடுவில் ஒரு 1/2 hour பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம்னால தான் இவ்வளோ டிலே. இல்லைன்னா இன்னும் ஒரு ரொம்ப சீக்கிரமாக வந்திருக்கலாம். ஓகே, ஒரு சின்ன பிரேக் போடணும். ஒரு 5 மணி நேரமாலாம் வண்டியை ஓட்டின்னு இருக்கேன் நான். 3 மணி நேரமாக கிட்டத்தட்ட. 9 மணிக்கு நம்ம லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பினோம். அதுக்கப்புறம் நிறுத்தவே இல்லை எங்கேயும். ஒரு மரத்தடியில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes பிரேக் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது தெரியுமா? லஞ்சு ஸ்கிப் பண்ணலாம். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா ஃபாஸ்டிங். ஏன்னா அதுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட்டு. ஏன்னா ஒரு 8 to 10 hours தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஃபாஸ்டிங்கில் இருக்கோம். அதை பிரேக் பண்ணுறோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண, அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணனால நம்ம லஞ்சு ஸ்கிப் பண்ணால் ஓகே தான். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes சும்மா ஷார்ட் பிரேக்கு தான். சும்மா என்ஜினும் கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் பண்ணுறேன். பயமாக இருக்குது கொஞ்சம். வண்டி பழைய வண்டி ஆயிடுச்சு இல்லையா, அதனால். உளுந்தூர்பேட்டை இப்போ தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணோம். இன்னும் வந்து 7 hours இருக்குது நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. மதுரை வந்து 253 kilometers இங்கே இருக்குது. மதுரை வரைக்கும் நம்ம நல்லா ஸ்மூத்தாக போயிடலாம். அதுக்கப்புறமா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், டைவர்ஷன் அது இதுன்னு இருக்குது. 2 lane ரோட்ஸ் இருக்குது. ஸோ கடைசி ஒரு 3 மணி நேரம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். திருச்சி கிராஸ் பண்ணிட்டாலே பெரிய விஷயம். நம்ம திருச்சியிலேருந்து மதுரை வந்து ரோடு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மேலூர் வழியாக போகிற ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க அப்படியே ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, திரும்பவும் கிளம்பிட்டோம் நாங்கள். இன்னும் 420 kilometers இருக்குது. மதுரை வந்து 249. அண்ட் ஈவினிங் வந்து 7:20 போய் ரீச், 7:50 போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ டைம் வந்து 12:35. இன்னும் 7 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது குற்றாலம் போய் ரீச் ஆகிறதுக்கு. இன்னும் ஹோட்டல் எதுவுமே நாங்கள் புக் பண்ணல. எல்லா ஹோட்டலுமும் ஃபுல்லுன்றாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தான். எங்களுக்கு கிளம்புற டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை.
ஒரு வாட்டி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரு இடம் போகலாம் அப்படின்னு, அன்றைக்கி வந்து எங்களால் போக முடியாது. லாஸ்ட் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஹம்பி போகலான்னு பிளான் பண்ணி ஹம்பி போக முடியல, விசாகப்பட்டினம் போகலான்னு பிளான் பண்ணோம், அதுவும் போக முடியல. அப்புறம் வேறு எங்கே, மும்பை. அதனால் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம், அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதனால தான் ப்ரேயராக நம்ம வந்து ஹோட்டல் இதெல்லாம் புக் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கே வந்து ஆக்சுவலாக நேத்தி கிளம்பலான்னு பிளான் பண்ணோம், அது முடியாமல் போயிடுச்சு நேத்தி. சரி இன்றைக்கி கிளம்பினோம். நேத்தி வந்து வேறு ஒரு இடம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தோம். இன்றைக்கி போய் ரீச் ஆகிறதுக்கு அந்த இடம்லாம் ஹோட்டல்லாம் பேசி வச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா நேற்று எங்களால் அது போக முடியலன்னொடனே டக்குன்னு இப்போ குற்றாலம்னு மாறிடுச்சு. அது இது ஒரு சுச்சுவேஷனல் பேஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால ரூம்ஸ் வந்து ப்ரையராக புக் பண்ண முடியல. அதர்வைஸ் நீங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா நல்லா பக்காவாக பிளான் பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பிப்போங்க. ஏன்னா ரூம்ஸ் வந்து முன்னாடியே புக் பண்ணால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்டு லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு நம்ம வந்து சில நேரத்தில் மாட்டிப்போம் இல்லைங்களா. ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்து பேக்லேஷ் ஆகிடுச்சு எங்களுக்கு. அது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நடக்காது. ஹைதராபாத்தில் போய் நம்ம மாட்டினோம், அது அந்த அந்த விஷயங்கள்லாம் தப்பிக்கலாம். கடைசி நிமிஷம் பிளானிங் இது பண்ணாலே ரிஸ்க்கு தான் அது. ஆனால் வேறு வழியில் சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுது. எனக்கு இந்த வாட்டி நல்லா தான் பிளான் பண்ணோம், ஆனால் வந்து நேற்று கிளம்ப முடியாத மாதிரி ஆகிடுச்சு. ஆஃபீஸ் சுச்சுவேஷன் நேற்று எனக்கு கிளம்ப விடலை. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்டட் தான். ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து இந்த மாதிரி தான் எதனா கடைசி நிமிஷத்தில் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் ப்ரையராக பிளான் பண்ணாமல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, எனிவேஸ் இன்னைக்கு குற்றாலமில் 2-3 ஹோட்டல்ஸ் கேட்டோம். டிடிடிசியே புக் ஆகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சான். இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் குற்றாலம் வந்து போகவே கூடாது, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். பட் எனிவேஸ் வேறு வழி இல்லை. இன்றைக்கி நாங்கள் குற்றாலம் போயிட்டு நாளைக்கு வந்து வேறு இடங்கள்லாம் குற்றாலத்துலேருந்து கிளம்பி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டே தான் நாங்கள் வந்து குற்றாலம். அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடும் மண்டே. அப்போ வந்து குற்றால அருவிகளுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது இந்த இடங்களில். உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறமாவே ரோடு ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் வந்து டைவர்ஷன் அது இதுன்னு எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயின்னு இருக்குது. 100 கிலோமீட்டர்ஸ், 108 திருச்சி. இன்னும் எனக்கு ரொம்ப இந்த ஸ்ட்ரெச்சு ரொம்ப பிடிக்கும். அதாவது உளுந்தூர்பேட்டை கிராஸ் பண்ணிவிட்டு திருச்சி அந்த பெரம்பலூர் வரைக்கும் நிறைய ஃபாரஸ்டியாக இருக்கும். சைட்லலாம் மரங்கள்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து ரோடு வந்து வைண்டிங்காக இருக்கும். நல்லா மழை காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். இப்போ நம்ம வந்து வேப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வழியாக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு விருதாச்சலம் வரும். அங்கேருந்து நீங்கள் வந்து கும்பகோணம்லாம் போகலாம், இல்லை சிதம்பரம் போகலாம். இந்த ஃப்ளைஓவர் கீழே சர்வீஸ் லேனில் போய் லெஃப்ட்டில் போனால் வந்து உங்களுக்கு விருதாச்சலம். ரைட்டில் போனீங்கன்னா சேலம் வரும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் அந்த வழியாக. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த உளுந்தூர்பேட்டை ஸ்ட்ரெச்சோட இது வந்து நல்லாயிருக்கும். உளுந்தூர்பேட்டை ஸ்ட்ரெச் வந்து 4 லேன் ஹைவே. இது வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ரோடில் 2 லேன் ஹைவே. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆகிடும். அதுக்கப்புறமா கும்பகோணம்லாம் போனோன்னா நாங்கள் நிறைய வாட்டி முன்னெல்லாம் போயிருக்கோம். இந்த வேப்பூர் வந்துட்டு விருதாச்சலம் போயிட்டு ஜெயங்கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கும்பகோணம் போவோம் அங்கேருந்து. ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வரத்துக்கு இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு வே. கும்பகோணம் மட்டும் போகிறோம் அப்படின்னா பார்க்கச்சே வியூ எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. 2 சைடும் அப்படியே மரம், செம காற்று, வெளியில் வண்டியே அப்படியே ஆடுது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே வியூஸ்லாம். நேற்று வந்து இத்தனை நேரம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஒர்க்கு பண்ணி முடிக்கணும், அது பண்ணோம், இது பண்ணோம். இது அப்படியே வந்துட்டோன்னா மறந்துடுது பாரு எல்லாம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு துறவி மாதிரி மாறிவிடுவோம். நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே அந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணி போகிறோன்னா உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம் அது. நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஒர்க்கில் ரொம்ப பயங்கர டென்ஷனாக இருக்குது அப்படின்னு ஒரு 100 கிலோமீட்டர் மட்டும் சும்மா ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வண்டி எடுத்துகிட்டு காலையில் கிளம்பி போயிட்டு வந்துடுங்க. அந்த ஒரு 4-5 ஹவர்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும் அது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா ஒரு நாள் சும்மா ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ரிட்டர்ன் வந்துடுங்க. ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுவே உங்களுக்கு போகிறோம்.
அப்படி இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ நாங்களே அப்படி தான் போயிட்டுருக்கோம். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு லாங் ட்ரிப் மாதிரி இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறோம். யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்து பாதி ட்ரிப்பு இப்போ வந்து கிளம்பி போகிறோம். முன்னெல்லாம் வந்து சரி ஓகே வேணாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் சில நேரத்தில் முடியலனா. ஆனால் இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ போடணுமே அப்படின்ற ஒரு ரீசன்னும் வச்சுட்டு அது ஒரு கமிட்மெண்ட்டாக வச்சுக்கிறோம் நாங்கள். என்னதான் கஷ்டம் வந்தாலும் என்னதான் வந்து போக முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டாலும் சரி போயிட்டு வந்துடுவோம். அப்படி ஒரு வீடியோ போடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கமிட்மெண்ட்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போகிறோம். அதுவும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலே. அண்ட் இப்போ வந்து மதுரை பார்த்திங்கன்னா 220 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. டைம் வந்து 1 o'clock ஆக போகிறது. மதுரை வந்து 3 hours போயிடலாம். ஒரு 4 o'clock அந்த மாதிரி மதுரை கிராஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. 7-7:30க்கு நம்ம வந்து குற்றாலம் போய் ரீச் ஆகிடலாம். லாஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் கொஞ்சம் கஷ்டம். 2 lane ரோடு, பழைய ரோடு அது. நாங்கள் லாஸ்ட்டு டைம் வந்து கேரளா வந்து அந்த கோட்டயம் அதெல்லாம் போயிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ வந்து ரிட்டர்ன் வரச்சே நாங்கள் வந்து இந்த வழியாக தான் அதை தென்காசி, தென்மலா, குற்றாலம் இதெல்லாம் வந்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் லீவ் இல்லாதனால நாங்கள் வந்து கொச்சின் வந்து அங்கேருந்து வந்துட்டோம். அதர்வைஸ் அந்த ரூட்டில் தான் வந்திருப்போம் முன்னே. ஸோ நீங்கள் வந்து கோட்டயம்லாம் போகிறீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கோட்டயம் போகணும் இல்லை கொச்சின் போகணுன்னா கூட இந்த ரூட்டில் நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம் ஒரு வாட்டி. தென்காசி வந்துட்டு தென்காசி, செங்கோட்டை, தென்மலா, அதுக்கப்புறம் புனலூர், அங்கேருந்து நீங்கள் வந்து கோட்டயம் போகலாம். வெளியில் காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது. அப்படியே இந்த மரம்லாம் பார்த்தாலே தெரியும் எப்படி ஆடுது பாரு. ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஈவன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதம் பார்த்திங்கன்னா குற்றாலம் சீசன் இருக்கும். அப்போ வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் சவுத் வெஸ்ட் மான்சூனில் நல்ல மழை வரும். குற்றால அருவியில் பாதி நாள் வந்து க்ளோஸே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு மழை வந்து தண்ணி வந்துடும். ஸோ இந்த 4 மாதம்தான் வந்து சீசன் டைம் குற்றாலத்துக்கு. மிச்ச நேரத்துலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கோஸ்டல் ஏரியாலாம் வரும் இல்லைங்களா, புயல் மழை, அதனால் பெருசாக வந்து குற்றாலத்தில் மழை வருமா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அந்தளவுக்கு வராது. பட் சவுத் வெஸ்ட் மான்சூனில் கேரளாவில் வர மழையினால் குற்றாலத்தில் நீர் வீழ்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி. அந்த குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா எப்பவுமே அந்த சாரல் மழை வந்துகிட்டே இருக்கும் அந்த டைம்லாம். அதுதான் ஃபேமஸ் அங்கே. திருச்சி இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த டோல் பிளாஸா திருமாந்துரை டோல் பிளாஸா. இது 70 rupees இந்த இடத்துல. இது வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. பெரம்பலூர் இங்கேருந்து வந்து அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி. திருச்சி முதல்ல வரும், அடுத்தது மதுரை வரும், அடுத்தது வந்து கன்னியாகுமரி வரும். நம்ம 1 டேயில் வந்து கன்னியாகுமரிக்கு சென்னையிலேருந்து சென்னை மகாபலிபுரத்தில் வந்து சன்ரைஸ் பார்த்தோம். அண்டு கன்னியாகுமரியில் வந்து சன்செட் பார்த்தோம் ஒரே நாளில். அது லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அப்போ இந்த என்டையர் ரூட்டை வந்து நல்லா கவர் பண்ணியிருப்போம். இங்கேருந்து மதுரை வந்து 209 கிலோமீட்டர்ஸ். இதுவரையும் நம்ம வந்து சென்னையிலேருந்து 250 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இன்னும் நமக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து 380 கிலோமீட்டர்ஸ் இருக்குது குற்றாலத்துக்கு. 6 hours 49 minutes. 7:53க்கு போய் ரீச் ஆகும் நைட்டு அப்படின்னு சொல்லுது. மணி வந்து 1 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரீச் ஆகிறது ஓகே, அது எங்கே போய் தங்குவோம்? எனக்கு இன்னும் கார்லேயே தான் தூங்க போகிறோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டு, நான் பேக் சீட்டு. எல்லா ஹோட்டலுமே புக்குடுன்னு சொல்கிறாங்க, எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. சரி பார்ப்போம், போய் எதாவது ஒன்றாவது இருக்காதா, ஒரு ஹோட்டல் இருக்காதா, நம்ம கார் பார்க் கிடச்சிட்டா போதும் நமக்கு. அது ஒன்று தான் முக்கியம் இப்போதைக்கு. ஏதோ ஹோட்டலில் ஏதோ ரூம்ஸ் சுமாராக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டு நாளைக்கு காலையில் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து நல்ல ஒரு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு பிளேஸில் தங்கிடலாம். பாரு, இந்த லெஃப்ட் சைடில் பாரு, அழகாக இருக்கு பாரு. அந்த இதுவே அந்த சூரிய ஒளி பட்டு அதோடைய கலர் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஒரு 100% பச்சையாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மஞ்சள் கலந்த ஒரு கலர் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து பெரம்பலூர் அப்படின்ற இடம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். திருச்சி 58 கிலோமீட்டர்ஸ், 1 ஹவரில் போயிடலாம் நம்ம திருச்சிக்கு. இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் வரைச்ச பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நிறைய ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறமாவே ரோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து மணி 1:20. இங்கேருந்து 6.5 hours ஆகும் இப்போ நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. டோட்டலாக இது வரைக்கும் நம்ம வந்து 275 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஆமாம், டிராயிங் போடுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் திருச்சி வந்து இங்கேருந்து 35 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1/2 ஹவரில் போய் ரீச் ஆகிடலாம். திருச்சியில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருக்கும் கண்டிப்பாக. அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா மதுரை வந்து ஈஸியாக போயிடலாம். மதுரையிலாம் பெரிய டிராஃபிக் இருக்காது. அங்கே பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், 2 சைடும். ஆஹா ஆஹா, சூப்பர் 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 சூப்பர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டோல் பிளாசா சமயபுரம் டோல் பிளாசா. இது இந்த டோல் பிளாசாவில் 55 rupees காருக்கெல்லாம். ஓகே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 o'clock ஆயிடுச்சு. திருச்சியே இன்னும் ரீச் ஆகலை. நம்ம 7:30 கிளம்பினோம். 6.5 hours ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஏன்னா சிட்டி ஏரியா இது, கண்டிப்பாக டிராஃபிக் அதிகமாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ரீரங்கம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரைட் சைடு உள்ளுக்குள்ளே போனால் ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் அந்த கோவில்லாம் வரும். ஸ்ரீரங்கம் ஊர் வரும். நாங்கள் நைட் இங்கே தான் வந்து தங்கலாம். ஸ்ரீரங்கத்தில் யாத்திரை நிவாஸ் இருக்குது, அங்கே தங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா யாத்திரை நிவாஸ்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு 500-750 அந்த ரேஞ்சுக்கே இருக்கும் நமக்கு ரூம்ஸ் எல்லாம். 2 பேர் தங்குறோம் அப்படின்னா நான் ஏசி ரூம்ஸு. ஏசி ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் டைப்பில் அரௌண்ட் ஒரு 1800 லாஸ்ட் டைம் நாங்கள் தங்கச்சோம். 1750. நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ட் கார் பார்க்கிங்லாம் நல்ல வாஸ்ட் ஸ்பேஸில் இருக்கும். அண்டு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. நல்லா வந்து இப்போ டிராஃபிக் ஜாமில் மாட்டின்ட்டோம். திருச்சியே கிராஸ் பண்ணல இன்னும். மணி வந்து 3 கிட்ட ஆகிடுச்சிங்க இப்போவே. இங்கே இந்த பிரிட்ஜு ஏதோ ரிப்பேர் ஒர்க் அப்படி போயிட்டுருக்கிறதுனால செம்மையாக மாட்டின்ட்டோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 minutes, 1/2 hourக்கு மேலே இருக்குங்க. ஆமாம் ஆமாம். 2 மணிக்கு வந்தோம், 2:50 ஆயிடுச்சுங்க. 50 நிமிஷமாக இங்கேயே ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கோம். என்ன பண்ணுறது அப்படின்றது இல்லை. குற்றாலத்தில் வந்து எங்களுக்கு ரூம்ஸே கிடைக்கல இன்னும். பசிக்கு வேறு ஆரம்பிச்சிச்சு. மணி 3 கிட்ட ஆயிடுச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டு குற்றாலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வேறு எங்கன்னா தங்கிடலாமா அப்படின்னு சொல்லியும் ஒரு ஐடியா போட்டுருக்கோம். பார்ப்போம், பிளான் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த டிராஃபிக் ஜாம் பாருங்கள். ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன், இந்த காவேரி பிரிட்ஜில் ஒரு ரிப்பேர் இருக்குது. இந்த சைடு வராதிங்க போட்டுருந்தான். இது ஐ திங்க் நம்ம வந்து ஸ்ரீரங்கம்குள்ளே போயிட்டு அந்த டவுனுக்குள்ளே போயிட்டு வந்திருந்தால் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்தது தான் தப்பாக போச்சு. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா பைபாஸில் வராதிங்க, ஸ்ரீரங்கம் டவுனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு திருச்சி போயிட்டு அங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒரு 1/2 hourக்குள்ளே வந்துடலாம். இன்னும் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு இங்கே நடுவில் நின்று திண்டாட்டின்னு போனாங்க. ஒரு வழியாக கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அம்மா முடியல. 1 மணி நேரமாங்க. 1 hour அங்கேயே நின்றுருந்தோம் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே. சிலர்லாம் வந்து சைடில் கீழெல்லாம் போய் ஏதோ போகிறாங்க, அது எனக்கு தெரியல என்னென்னு. பட் ஆனால் 1 hour சாலிடாக வேஸ்ட் ஆகிடுச்சு நமக்கு. குற்றாலம் இன்றைக்கி டவுட்டு தான் நினைக்கிறேன். மதுரையில் ஸ்டே பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். மதுரை போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-5:30 ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து ஒரு 3 hours 4 hours நம்ம வந்து குற்றாலம் போக வேண்டியதாக இருக்கும் நைட் டைமு. ரூமும் கிடைக்கல, மெயினாக அதான் பிரச்சனை. குற்றாலம்லாம் சாட்டர்டே சண்டே இல்லைன்றாங்க. ஏதோ 1-2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம். இப்போ என்ன மதுரையில் ரூம் தேடட்டும்? பார்க்கலாம். அது கொஞ்சம் தூரம் போன உடனே பிளான் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட் லஞ்சை முடிக்கணும், பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அநேகமாக லஞ்சை எல்லா ஹோட்டலையும் க்ளோஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து டைம் 3 மணி ஆச்சு.
ஸோ இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு, திருச்சி பஸ் டெர்மினஸ், சென்ட்ரல் பஸ் டெர்மினஸ் இங்கே வந்துச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டோல் பிளாஸா இந்த ரூட்டில் மதுரை போகிற வழியில், திருச்சி டு மதுரை போகிற வழியில் ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா. ஸோ இந்த டோல் பிளாஸாவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 105 ருபீஸு. மதுரை வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 130 கிலோமீட்டர்ஸு, 2 hours ஆகும். 3:30 இப்போ டைமு. ஸோ நம்ம வந்து 5:30 6 அந்த டைமில் ரீச் ஆகும் மதுரைக்கு. ஸோ நாங்கள் இப்போதைக்கு என்ன பிளான்னா போய் பார்க்கலாம், மதுரை போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். மோஸ்ட்லி மதுரையில் தான் ஸ்டே பண்ணுவோம் நைட்டு. லஞ்சுக்கு ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம் இன்னும் எதுவும். அதுக்கப்புறம் திருச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஹோட்டல் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு 2 ஹோட்டல் இருந்தது, கிராஸ் பண்ணி வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ஹோட்டலுமே இல்லை. சரி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அன்றைக்குமே லஞ்செல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். ஈவினிங் எதனா டிஃபன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வடுகப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணோம். அருண் கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போச்சு யாருமே இல்லை, காலியாக இருந்தது. கேட்டோம் இருந்ததுன்னாங்க. நல்லா சூடாக ரைஸ் வந்து சூடாக இருந்தது. நல்ல ட்ரெடிஷ்னல், இந்த ஏரியாக்கான ட்ரெடிஷ்னல் வெஜிடேரியன் மீல், ஹோம்மேடாக இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பயங்கர பசி, கண்ணே தெரியல. இப்போ பரவாயில்ல. ஓகே, இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து இவி சார்ஜிங் பாயிண்ட்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இவி வெஹிக்கிள் எடுத்து வந்தால் கூட இங்கே ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த அக்கா தான் எங்களுக்கு பரிமாறினாங்க. நாங்கள் யூடியூப் சேனல் நாங்கள். அப்படிங்களா? குக் என்ட்ரெக் COOK NTREK. ஓகே. குக்கு TREK. சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். மதுரையில் தான் போய் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 4 மணி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 1 hour 1.5 hours இங்கேன்னு போயிடலாம். போயிட்டு ரீச் ஆனவுடனே நம்ம வந்து பார்க்கலாம் எங்கே தங்குறோம் எல்லாம், அப்படி பார்த்துட்டே போகலாம். நம்ம சீக்கிரம் ஜிகர்தண்டா சாப்பிட்ணும், பருத்தி பால் சாப்பிட்ணும். ஓகே வாங்க போகலாம். ஓகே, லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து விராலி மலை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி, 2-3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்குது. ஸோ நல்லா இருந்தது லஞ்சு. இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 10 minutes நம்ம வந்து மதுரை போய் ரீச் ஆகிடலாம். 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 6 மணி அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகும் நாங்கள். சமத்தியாக மழை கொட்ட போகுது இப்போ கொஞ்ச நேரத்தில். பாருங்க, இதுலேயே கிளாஸ்லேயே தூரல் வந்து 10. ஆமாம் பாரு, கிளாஸில் தூரல் பாருங்க, நல்ல மேகம் கருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ரோடு. மதுரை, திருச்சி டு மதுரை. இதில் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து மேலூர் வழியாக போகிறது, இன்னொன்று வந்து நத்தம் வழியாக போகிறது. சிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த நத்தம் ரூட்டில் போயிடலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி நாம் குற்றாலம் போகிறதுக்கு மேலூர் வழியாக போய் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் நம்ம மதுரை தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து நத்தம் வழியாக போயிடலாம். மதுரை மல்லிப்பூ ஃபேமஸ், ஜிகர்தண்டா ஃபேமஸ், பருத்திப்பால் ஃபேமஸ், மீனாட்சி அம்மன் டெம்பிள் ஃபேமஸ். வேறு என்ன ஃபேமஸ்? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எது இருக்குன்னா மதுரை ஃபேமஸ்ன்னு. முக்கியமான ஒன்று மறந்துட்டோமே, அது தமிழ் வளர்த்த மண் மதுரை. மதுரை 65 கிலோமீட்டர்ஸ், 1 hourல போயிடலாம். சமத்தியாக மழை வந்துச்சு, பயங்கர மழை, பயங்கர மழை. நல்ல டிசிஷன் தான் குற்றாலம் வேணான்னு எடுத்தது. 2 கட்டணா மாட்டிருப்போம்ல, ரோடே தெரில. இப்போ ஓரம் கட்டி நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகிறேன் நான் ஓட்டுறேனே. மழையில் ஒரு அட்வான்டேஜ் தான் தெரியுமா, மழை டைமில் ஓட்ட 2 வீலர்லாம் வராது, கிராஸ் பண்ணுறவங்களாம் வர மாட்டாங்க. வெறும் காரு, லாரி, பஸ்ஸு இந்த மாதிரி பெரிய வண்டி தான் வரும். இது ஒரு 5 நிமிஷம் தான் மழை பெய்யும். இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, அங்கே பாரு அந்த ஏரியாவில் சுத்தம் வெயிலாக இருக்குது. போயிடுங்க, வெறும் பாசிங் க்ளவுட்ஸ் தான், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மேலூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதுக்கிட்ட போயிட்டுருக்கோம்.
நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நத்தம் வழியாக தான் போகிறதுக்காக பிளான் பண்ணேன். அப்போ செம்ம மழை வந்தது இல்லையா, அப்போ ரூட்டை எங்கேயோ டேர்ன் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே அந்த ஏரியாவை அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேலூர் வழியாக தான் போயிட்டுருக்கோம். அப்போது இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம வந்து போய் ரீச் ஆகிடலாம். மேலூரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பைபாஸ், மேலூர் பைபாஸ் இது. ஊருக்குள்ளே மதுரை போன உடனே தான் ஏதாவது ஹோட்டல், நல்ல ஹோட்டலாக பார்த்து தங்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டில் காரைக்குடின்னு போட்டு பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேலூர் டு காரைக்குடி 4 லேன் ஹைவே. புதுசாக ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஃபுல்லும். பட் நம்ம லாஸ்ட் டைம் வச்சவே அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி நாங்கள் வந்து காரைக்குடிலாம் வந்திருந்தோம். அப்போ அந்த பிள்ளையார்பட்டி அந்த ஏரியாலலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஐ திங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல தான். ஸோ இது ஒரு டோல் பிளாஸா, மதுரைக்கு முன்னாடி வர டோல் பிளாஸா. இது 115 ரூபா, 1 வேக்கு 115 ரூபா இந்த இடத்துல. மேலூர் கிராஸ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸில் வந்தது. இன்னும் நம்ம மதுரை போகிறதுக்கு வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம போய் ரீச் ஆகிடலாம். நம்ம இப்போ நம்ம வந்து புதுசாக போட்ட அந்த அவுட்டர் ரிங் ரோடில் என்டர் ஆகிறோம். நம்ம அந்த நத்தம்க்கு டர்ன் பண்ண வேண்டிய இடத்துல மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதனால் இந்த வழியாக போயிட்டு நம்ம சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிடலாம். சும்மா இந்த வாட்டி இது வழியாக போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் போகிறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ் தான். அப்படி போனாலும் நம்ம 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, இப்படி போனாலும் 15 கிலோமீட்டர்ஸ் தான். சரி, இப்படியே போய் பார்க்கலாம் சும்மா அப்படின்னு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் போகுது. அது 31 கிலோமீட்டர்ஸ். அது அந்த வாடிப்பட்டி எங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை நேஷ்னல் ஹைவேல போய் அதில் ஒன் ஆஃப் த ஜங்ஷன் அது. அந்த இடத்துக்கு வரைக்கும் இந்த ரோடு போட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க இந்த ஹைவேவே. அண்ட் இது வரைக்கும் டோல்லாம் இன்னும் வாங்கலை. இன்னிலேருந்து 15th, இன்றைக்கி ஆகஸ்ட் 15th, இன்றைக்கி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேரில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி. அழகர் கோவில். ஸோ நம்ம வந்து லெஃப்டில் திரும்பிடுவோம். நல்லா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இந்த ரோடு வழியாக வந்தோம். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த யானைமலை இதோட பேக் சைடு இது. நம்ம அந்த சைடில் தான் நம்ம வந்து அந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி ரோடு வந்து அந்த இதோடைய ஃப்ரண்ட் சைடில், இது வந்து பேக் சைடு. இப்போ மதுரை ரீச் ஆகிட்டோம். இப்போ எந்த ஹோட்டலில் தேட போகிறோம், எங்கே தங்க போகிறோன்னு ஒன்றும் ஐடியாவே இல்லை. ஹோட்டல் கிடச்ச உடனே உங்களுக்கு நாங்கள் அடுத்த அப்டேட் கொடுக்குறோம். ஸோ கிராண்ட் சபரீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் செக்இன் பண்ணியிருக்கோம். பக்காவான மார்க்கெட் ஏரியாவில் இருக்குது. நான் இது ஒரு லொக்கேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். காரை இந்த ஸ்ட்ரீட்டில் எடுத்துன்னு வரதே கொஞ்சம் கஷ்டம்தான், அந்தளவுக்கு சின்ன நேரமான சீட்டு. பட் ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வந்து 3000 பர் நைட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பி திரும்பவும் வந்து குற்றாலம், தென்மலா இந்த இடங்கள்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ப்ராப்ளம் என்னன்னா, குற்றாலத்தில் ஹோட்டல் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எல்லா ஹோட்டல்ஸுமே கால் பண்ணி கேட்டுட்டோம், ரூம்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. சப்போஸ் நம்ம அங்கே போயிட்டு ரூம்ஸே இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே நம்ம வந்து ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி ஸ்டே பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ, குட் பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.